ஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போரின் முக்கிய பகுதியாகிய ஈரான் அமெரிக்கா யுத்தம் அப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஹர்மூசு அமெரிக்கா என்று இருக்கிறது. இப்பொழுது ட்ரம்ப் தன்னுடைய போரின் லட்சியத்தை திடீரென்று நேற்று மாலை பல்டி அடித்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எனக்கு ஹர்மூஸ் வழியாக கப்பல் போக்குவரத்தும் அமெரிக்காவில் உள்ள எரிபொருள், பெட்ரோல், ஃபெர்டிலைசர் போன்றவற்றின் விலையை குறைப்பதும் மட்டும்தான் இப்பொழுது எனக்கு நோக்கம். ஆகவே நான் பழைய லட்சியங்களை விட்டு விடுகிறேன், இதை மட்டும்தான் இப்பொழுது சாதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லியிருப்பதன் மூலம் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஸ்டாக் எங்கிருந்து வரும்ங்கிற கேள்வி இருக்கிறது. ஆக போரின் முதல் லட்சியமாகிய ஈரானுடைய ஆட்சியை கவிழ்ப்பது, அதற்கு பேக்ரவுண்ட் என்று சொல்லக்கூடிய பின்னணியில் அவர்கள் ஏற்பாடு செய்த மிகப்பெரியதொரு கிளர்ச்சி, சாதாரண விலைவாசி ஏற்றத்தை ஒரு கடை அடைப்பை மிகப்பெரிய கிளர்ச்சியாக மாற்றியது. ரிஜிம் சேஞ்ச் பெரிய அளவில் தோற்றது. ஏனென்றால் ஏற்கனவே இஸ்லாமிய புரட்சியின் பலன்கள் இழந்து விடாமல் இருப்பதற்கு மக்கள் அதை தூக்கி பிடிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். தயாரானதால் அதில் அந்த ரிஜிம் சேஞ்ச் நடக்கலை. அடுத்து ஈரானுடைய அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று ஃபத்வாவின் கீழ் அறிவிக்கக்கூடிய ஈரானிடம், நீ அணு ஆயுதத்தை பெற முடியாது என்று சவுடாலுக்கு, அதாவது இல்லாத ஊரில் யாருக்கிட்ட சாயா ஆத்துற என்று கேட்ட மாதிரி, நாங்கள் தயாரிக்க விரும்பாத அல்லது ஃபத்வா மூலம் நிறுத்தப்பட்டு இருக்கிற ஈரானுடைய அணு ஆயுதத்தை நாங்கள் விடமாட்டோம் என்று ஒரு விடாப்பிடி, அதை காற்றோடு கட்டி சண்டை என்று சொல்வார்கள் தமிழில், அந்த சண்டை ஒன்று அதையும் இப்பொழுது விட்டாகிவிட்டது. அடுத்தது மிசில் கேப்பபிலிட்டிஸை அடித்து ஒடிச்சிருவோம், யாருமே எந்த மிசிலுமே இருக்காது, கப்பல் படையை, ஈரானுடைய கப்பல் படையை இல்லாமல் ஆக்கி விடுவோம், எல்லாத்தையும் டப்புன்னு கீழே போட்டுக்கிட்டு, இப்போ அமெரிக்காவில் விலைவாசியை குறைப்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம் என்று ட்ரம்புக்கு வரிந்து கட்டி கொண்டு வாதிக்கின்ற அசோசியேட்டட் பிரஸ்ஸு, ஏஜென்சி பிரெஞ்சு பிரஸ், இவையெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்றன. இவையெல்லாம் இன்று தலைப்பு செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன. இதுல மிகப்பெரிய டிராஜடி என்னன்னா, ட்ரம்புக்கு அவர் ஒரு தன்னுடைய சொந்த துருக்கியில் இருந்து திரும்பும்போது சொந்த பிளேனில் ஏறி அந்த பக்கமாக இறங்கி ஒரு கேட்டரிங் வேனில் ஏறி கொஞ்ச தூரம் போய் துருக்கிக்கு வெளியில் போய் அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி லண்டன் வந்து, லண்டனில் இருந்து லண்டனுக்கு அவருடைய பறக்கும் அலுவலகத்தை வர வைத்து அங்கிருந்து வந்திருக்கிறார். இப்போ இதில் என்ன பைத்தியக்காரன் ஆகிட்டான்னா, இந்த த்ரெட் வந்து மொசாது கிரியேட் பண்ணது, ஈரான் கிரியேட் பண்ணதே இல்லை. ட்ரம்போடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்கா பதறி அடித்து கொண்டு ஈரானை தாக்கும். அதே போல அமெரிக்கர்களிடம் ட்ரம்புக்கு அனுதாபம் பெருகும். இந்த 2 லட்சியத்தை மிகப்பெரிய அளவில் வைத்துக்கொண்டு அது இஸ்ரேல் போட்ட தப்பு கணக்கு, அது கொடுத்த அலர்ட் நியூஸு வந்து ட்ரம்பை கதிகலங்க வச்சுட்டு, இப்போ நாம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே காணொலியில் சொன்னது போல இஸ்ரேலிடம் தெளிவான திட்டம் இருக்கிறது ட்ரம்பை வீழ்த்துவதற்கு. அது எலெக்ஷனில் வீழ்த்தும் அல்லது வழக்கமாக டார்கெட்டட் அசாசினேஷன், அதனுடைய மூல மந்திரம், துல்லியமாக குறிவைத்து தாக்குதலை அது நடத்திவிட்டு ஈரான் மீது பழிய போடுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்பதே தெரிகிறது.
இப்போ இந்த சிஐஏக்கும் மொசாதுக்கும் சண்டை. சிஐஏ வந்து இஸ்ரேல் கொடுத்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பதை அது இப்பொழுது சீராய்வு செய்து பார்த்திருக்கிறது. அப்படி ஒரு த்ரெட்டு ஈரான்ல இருந்து வரல என்பது தெளிவாகி இருக்கிறது. அப்ப ஈரான்ல இருந்து வரலன்னா அது யாரு? செல்ஃப் கிரியேட்டட். இஸ்ரேலே தானே உருவாக்கி கொண்டது. எப்படி பைத்தியக்காரனா இருக்கேன் பற்றியெல்லாம் பாவம். ஒரு ட்ரக் வண்டியில ஏறி பதைக்க வேற ஒரு ஃப்ளைட்ல ஏறி அந்த ஃப்ளைட்டை பத்தி சொல்லும்போது அது அந்த ட்ரக்ல பயணம் செய்யறதை விட அந்த ஃப்ளைட்ல பயணம் செய்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இடுப்பு ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்கான். இடுப்பை ஒடிச்சு உயிரை காப்பாத்தி ஒரு விதமா அமெரிக்கா வந்த பிறகு அவ்வளோ புஷ்வானோங்கிறது தெரிஞ்சா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால இப்போ இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் இல்லை, அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட். அமெரிக்காவில் பெட்ரோல் விலை குறைக்கணும்னு இறங்கி விட்டார். அடுத்தது நேற்று ஒரு பெரிய சண்டை மாறுதோம். ஹர்மூஸ் அமெரிக்காவினுடைய ஒரு பகுதி அப்படின்னு. இதை அல் ஜசீரா பல கேள்வி பதில்களுக்கு உள்ளாக்கி கடைசியில் அதை ட்ரம்ப்பே நம்பல. உங்கள் கையில இருக்குன்னு கேட்டால் சொல்லியிருக்காரு. அதனால் அல் ஜசீரா ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறது. அதில் சுருக்கம் என்னன்னா, ட்ரம்ப்பே இந்த அறிவிப்பை நம்பல. நான் சாயங்காலம் மாற்றிட்டார். எனக்கு இப்போ ஹர்மூஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எண்ணெய் விலையை குறைக்கணும் அப்படின்னு. அப்போ ஹர்மூஸ்ல கப்பல் போய் வந்து கொண்டுதான் இருக்கிறது, ஈரானுடைய கட்டுப்பாட்டில். இது அல் ஜசீரா தன்னுடைய ஆய்வில், தன்னுடைய கள ஆய்வு மூலம் நமக்கு சொல்லுது. ஈரானுடைய கட்டுப்பாட்டில் ஹர்மூஸ்ல கப்பல்கள் போயும் வந்தும் கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் எண்ணிக்கை மிக பெரிய அளவில் குறைந்து இருக்கிறது. இப்போ ஹர்மூஸ்ங்கிறது ஈரானின் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், ஒமானுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், ஈரானுடைய பிராந்திய தண்ணீர் வட்டத்துக்குள் வருகிறது. அதே போல ஓமனுடைய தண்ணீர் வட்டத்துக்குள் வருகிறது. அதனால அதையும் நேற்று காலையில் அறிவிச்சு சாயங்காலம் அதுலேயும் பெப்பன்னு சொல்லியாச்சு. அவரை ஆக்கிரமித்து கொண்டு இருப்பது என்னவென்று சொன்னால், நம்மளை இப்படி ஒரு பைத்தியக்காரனாக இஸ்ரேல் ஆக்கிவிட்டது என்பதுதான். அடுத்தது ஈரான் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது, ஹர்மூஸை நாங்கள் பிளாக் பண்ணுவோம். எது வரைக்கும் சொன்னால் அமெரிக்கா தன்னுடைய டிஃபீட்டை ஒத்துக்கிட்டு போகிறது. இப்போ ஈரானுக்கு ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் அங்கே இருந்து வித்ட்ரான், ரீப்ளேஸ்ட், இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். பின்வாங்கப்பட்டு விட்டது அல்லது ரீப்ளேஸ்ட். அங்கிருந்து அதற்கு பதிலாக யுஎஸ்எஸ் ஜார்ஜ் வாஷிங்டன்ங்கிற பெரிய போர்க்கப்பலை கொண்டு வந்து விட்டார்கள் என்பது. இப்போ அந்த கப்பலில் என்ன நடந்ததுங்கிறது இன்னும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கிறது. அதை சென்ட்ரல் கமாண்டும் அதே போல் அதாவது மத்திய ஒருங்கிணைக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய கமாண்ட் சென்டர் எந்த தகவலையும் தரமாட்டேன் என்கிறது. பலர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் கடலில் குதித்து. அவர் நேற்று பீட்டர் ஹெட்ஸன் வார் டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க, அதனுடைய கப்பலுக்கு மேலே ஒரு தாக்குதல் நடந்தது, அதனால் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் நாங்கள் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தூரம் எடுத்து கொண்டு வந்தோம், அதில் இருக்க சோல்ஜர்ஸை செய்திகளை பெரிதாக்கி சொல்லுகிறார்கள்னு. ஆனால் அதில் இருந்த சிப்பந்திகளுடைய அல்லது சர்வீஸ்மென் சொல்கிறாங்கல்ல, சேவகர்களுடைய கப்பல் படை இராணுவம், அது அவ்வளோதான். கப்பல் படையில் உள்ளவர்களினுடைய குடும்பத்தினர் கேட்டதற்கு சரியாக பதில் சொல்லவில்லை. அவர்கள் பல நீதிமன்றங்களிலும் தங்களுடைய கோரிக்கைகளை பதிவு செய்து இருக்கிறார்கள். அவங்க பிள்ளைகள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ பேசலை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இவன் அடிச்சு செத்து 7 பேர். நேற்று நான் என் காணொலியில் சொல்லும்போது வேறு சில காரணங்களுக்காகன்னு சொன்னேன், அது தற்கொலை. ஆப்கானிஸ்தானில் 81,500 பேர் மனநிலை பாதிக்கப்பட்டால் 29,000த்துக்கு மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். நேற்று அங்கே உள்ள அந்த கப்பலில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை வச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கான். யார்? பெண்டகன். அது என்னன்னா, நாங்கள் ஆப்கானிஸ்தானில் 485 நாள் ஆப்கானிஸ்தான் முற்றுகையின் போது கடலில் கிடந்தோம், எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கல. சில கஷ்டங்கள் இருந்தது, ஆனால் நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்து விட்டோம்.
கடைசியில் மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட் என்னத்தை சாதிக்கும்? கடைசியில் அவ்வளவு உயிரையும் இழந்துக்கிட்டு இருந்த 19,000 பேரில் 2,500 பேரை மட்டும் இழுத்துட்டு வர்றதுக்கு நீங்கள் பண்ண நாடகம். ஃப்ளைட்டில் தொங்கிட்டு வர மாதிரிலாம் காட்டினீங்க. அப்போ அங்கேயே நீங்கள் லட்சியத்தை அடைந்தீர்கள் என்பது பொய்ங்கிறத உடனே ஊடகங்கள் போட்டு விட்டது. ஆக அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு பெரிய நெருக்கடி வந்து இருக்கிறது. இதனிடையே ஈரானோட பார்லமெண்ட் ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்கு. அது என்னன்னு சொன்னால், இனி எந்த நாளும், இனி வரக்கூடிய நாட்களில் எந்த நாளும் அமெரிக்காவினுடைய அல்லது இஸ்ரேலுடைய கப்பல்கள் ஹர்மூஸில் அனுமதிக்கப்பட்டாலும் அவற்றில் ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டால் அவை ஈரானால் பிடுங்கி எடுத்துக்கொள்ளப்படும், கான்ஃபிஸ்கேட் பண்ணப்படும். அப்போ என்னைக்குமே உங்களுடைய சரக்கு கப்பலுக்கு ஒருவேளை எல்லாம் நார்மல் ஆச்சுன்னு சொன்னால் சரக்கு கப்பலுக்கு ஒருவேளை உயிர் கொடுப்பார்கள், ஆனால் போவதற்கு அனுமதி கொடுப்பார்கள். ஆனால் உன்னை கப்பலாக இராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய முடியாது, மற்ற நாடுகளுக்கு அனுப்ப முடியாது, கல்ஃப் கண்ட்ரீஸில் பேச அமைக்க வைக்க முடியாது. இப்போ அங்கே எதுவுமே ஆயுதம் இல்லை என்பதுதான் நாளுக்கு நாள் தெளிவாகி வருகிறது. இல்லைன்னா அமெரிக்கா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தாக்குதலை நடத்தியிருக்கும். அதுக்கு பிறகு நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஈரான் ஒரு பெரிய வேலையை செய்திருக்கிறது. அது இவன் இவ்வளோ நாள் சண்டை போடல பாருங்க, 14ஆம் தேதிக்கு பிறகு அதை இன்னும் 60 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இதுக்கடையில் ஒரு பெரிய வேலை செய்திருக்கான். இந்த சிஸ்தான் என்ற பகுதியிலும் பலூச்சிஸ்தான் என்ற பகுதியிலும் தக்ஃப்ரி சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அந்த அமைப்பிடம், அதாவது முஸ்லிம்களாலான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பிடம் எக்கச்சக்கமான ஆயுதங்களை கொடுத்து ஈரானுடைய முக்கிய தளங்களை தாக்குவதற்கும் முக்கிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்களை தாக்குவதற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கான். நேற்று அந்த கம்ப்ளீட் செல்லையும் ஈரான் பஸ்ட் பண்ணிட்டு சுற்றி வளைச்சி பிடிச்சி 4 பேர் இறந்துருக்கான். மீதி பணம், ஆயுதம், எல்லாவற்றையும் கையகப்படுத்தி இருக்கிறது. அப்போ தரைவழின்னு சொல்லுது. இந்த படையை கொண்டு வந்துக்கிட்டு இதை வச்சு உள்ள கட்டுமானங்களை அழித்து பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும், அங்கே ஒரு கிளர்ச்சியே நடந்துட்டு அப்படின்னு சொல்லி தான் ஜெயிச்சதாக சொல்லிவிட்டு வெளியே வந்து விட வேண்டும் என்று ஒரு பெரிய அளவில் ஒரு சதியை ஈரான் தோற்கடித்திருக்கிறது. இது ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லுகிறார்கள். வெற்றி என கருதப்படுகிறது. அடுத்தது மிக முக்கியமாக இஸ்ரேல் ஒரு கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறது. அதில் இது அல் மயாதீன், அல் ஜசீரா போன்ற அல் ஜசீரால விளக்கமாகவே இருக்கிறது. இது என்னவென்று சொன்னால் 2026 மட்டும் 40 நாள் யுத்தத்தில் 2600 தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்கி இருக்கிறது. அப்படி இருந்தும் 25% மிசில்கள் தான் ஈரானுக்கு செலவு. நேற்று நம்ம ஒரு கணக்கு சொன்னோம், அவனுக்கு 21 ட்ரில்லியன் டாலர் செலவாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு. ஆனால் ஈரானுக்கு 7.5 பில்லியன் டாலர் தான். அப்போ இந்த இதில் 75% பெலாஸ்டிக் மிசைலை தக்க வைத்து கொண்டது இப்போ 100% வளர்ந்துட்டு அதில் ரிசர்ச்சும் பண்ணி டெவலப்பும் பண்ணி 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய பெலாஸ்டிக் மிசைல்ஸை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அப்போ ஸ்டாக் பைல் குறையல. இந்த தகவல் இஸ்ரேலை ஒலித்து கொண்டு இருக்கிறது. அதனால இஸ்ரேலுடைய உளவுத்துறை இதிலிருந்து கசிந்த செய்திகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதை பின்னர் நத்தியானுவும் ஒத்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் ஈரானோட சண்டையில் ஜெயிக்க முடியாது, ஒன்லி டிப்ளமசி. அந்த டிப்ளமசி எதுக்கு? ராஜாங்க உறவுகள் எதுக்கு? ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்காமல் தடுப்பதற்கு. அவங்க தான் தயாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அழகாக வச்சிருக்காங்க. அதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோதான். அது 2012 அந்த கதை முடிஞ்சு போச்சுங்கிறது தான் நாம் அப்பொழுது கொடுத்த தகவலினுடைய மிக முக்கியமான பகுதிகள். ஆக இப்படி அமெரிக்காவும் ஆயுதம் இழந்து இப்போ விலைவாசியை குறைக்கா போகுதுங்கிற அளவுக்கு வந்து விட்டது. அதனால தான் ஈரானுடைய துணை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் காசம் கரியாபாதி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நீ தோல்வியை ஒத்துக்கிட்டு
ஒழுங்கா ஹார்மோஸ் இந்த பிளாக்கைடை வெளியில கொண்டு போறோம். பிளாக்கைடில் ஒன்றும் இன்னும் பெருசாக நிற்கலைங்கிறது அல் ஜசீராவுடைய கணக்கு. ஹர்மூஸு ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, கப்பல்கள் போகிறது, ஆனால் எண்ணெயில் குறைஞ்சிருக்கு. நீ தோல்வியை ஒத்துக்கிட்டு துண்டை காணும் துணியை காணணும்னு ஓடுற வரைக்கும் நாங்கள் இதில் இருந்து பின்வாங்க மாட்டோம். ஒன்றாக்கா இன்னொன்று சொல்லியிருக்கு, அமெரிக்காவினுடைய சொத்துக்கள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதனுடைய அசட்ஸு உலகத்தின் எந்த பகுதியில் இருக்கிறதோ அவையெல்லாம் எங்களுடைய இலக்குக்குள்ளால் வந்துவிடும். நாங்கள் அவற்றையும் ஒரு கட்டத்தில் தாக்குவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது நம்ம காசாவுக்கு வந்தால் அல்-அக்ஸால நேற்று 75,000 பேர் பள்ளிவாசலுக்கு உள்ளால தொழுகிறாங்க. 15,000 to 20,000 பேர் அந்த கோர்ட் யார்டில் தொழுகிறாங்க. அந்த முற்றத்தில், அதனுடைய முற்றத்தில் தொழுவது இப்போ முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் 2 நாளைக்கு முன்னாடி காணொலியில் சொன்னேன், அந்த முற்றத்தை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அங்கே பெரிய சோகம் என்னன்னா, இப்போ காசாவையும் முந்தின சோகமாக வெஸ்ட் பேங்கில் பயங்கரமான குடியிருப்புகளை வந்தேரிகள் அழித்து கொண்டும் பாலஸ்தீனம் பூர்வீக மக்களை விரட்டி கொண்டும் அவற்றில் குடியேறி கொண்டு இருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு போயிட்டுன்னா, நேற்று இஸ்ரேலை பயங்கரமாக எல்லா ஊடகங்களும் கண்டிக்கவும் உலக நாடுகளும் கண்டிக்கவும் ஈரானும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லவும் இஸ்ரேலிய இராணுவத்தை அனுப்பி அங்கே உள்ள இஸ்ரேல் போலீஸை செட்டிலர்ஸையும் வந்தேரிகளையும் இஸ்ரேலை தடுத்திருக்கு. அந்த அளவுக்கு அங்கே மேற்கரை மிகப்பெரியதொரு அபாயம் நடந்திருக்கிறது. அதில் 50 எதிர்த்தாக்குதலை போராளிகள் குழுக்கள் ஹமாஸு, இஸ்லாமிக் ஜிஹாத் போன்றவை நடத்தி இருக்கிறார்கள். ஆக இப்போ மேற்கரை அதிகமாக உலக அரங்கில் கவனத்தில் கொள்ளப்படுகிறது. காசாவில் இவனுடைய படுகொலை இப்போ 2 நாளாக டெத் ஃபிகர் இல்லை, ஆனால் அவனுடைய தாக்குதல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியபடி காசாவில் வேற சில திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த பீஸ் பிளானை எதிர்த்ததை, நத்தியானு எதிர்த்ததை எதிராக பேசுவதற்கு, நத்தியானுவோடு பேசுவதற்கு குஷார்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரியல் எஸ்டேட்டு யூதன், ட்ரம்ப்போடைய மருமகன் இஸ்ரேல் சென்றிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாக்கிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.